கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த யெகோவா நீர் குடும்பத்தை கொடுத்து என் தேவன் இன்னைக்கு அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்த என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிச்ச ஊழியக்காராயா அவர்களுக்கும் ஜூலி சகோதரி அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து சோஸ்தரிக்கிறோம். இப்பொழுது நான் என் மகள் மலர்விழிக்காக சாட்சி சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கேன். நான் வந்து இந்த குரூப்பில் 3 வருடங்கள் ஆகின்றன. அதே போல் ஒவ்வொரு நிமிஷமும் 1 ஆண்டு காலம் சந்தோஷமான வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோம். என் மகள் அட்வொகேட்டுக்கு படிக்கிறான். 3வது வருடம் சத்ருவின் போராட்டம் மகளை வாழ்க்கையை புரட்டி போட்டது. அந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போனோம், செய்தோம், எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தோம். ஜூலி சகோதரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சிஸ்டர் என் மகன் மயக்கடிச்சு விழுந்துட்டான், ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கிறான்னு. ஆனால் டாக்டர்ஸ் கூட கண்டுபிடிக்கல. ஆனால் ஜூலி சகோதரி சொன்னாங்க, மந்திர கட்டுகள் அவள் கட்டுக்குள்ளே போயிருக்கா, குழந்தைய மந்திரவாதி கையில் சிக்கிட்டா, அவள் படிக்கக்கூடாது, அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரியாக வீட்டை விட்டு போயிடணும், அந்த மகள் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாதுன்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க, அந்த மகளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு வார்த்தையை ஜூலி சகோதரி சொன்னாங்க. ஆனாலும் நீங்கள் பயப்படாதேன்னுங்க. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்தில் குழந்தையால் காலேஜ் போக முடியாது, சாப்பிட மாட்டா, சத்ருவின் போராட்டம் அதிகம். அந்த குழந்தை உடம்புல 22 வயசு முடிஞ்சு இன்னைக்கு 23வது வயது ஆரம்பமாகுது. ஆனால் 22 வயதில் மகளோட உடம்புல கண்ட சத்ருவின் போராட்டம், பேசும், அழும், எல்லாமே மாற்றும். அந்த நேரத்திலாம் நான் ஜூலி சகோதரிக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நாளும் இரவு பகல் பாராமல் என் மகளுக்காகவும் ஜெபிப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அருமையான ஒரு பாடல் மூலியமாக அந்த சத்ருவை விரட்டுவாங்க. அப்போலாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை, சத்ருவை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க மகளே, பயப்படாதீங்க. நீங்கள் பயந்து குறுகி போனால் சத்ருவானவன் இது பண்ணுவான், நீங்கள் வெட்கப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் ஒரு நாளும் ஊழியக்காராயங்க சொல்கிற வார்த்தை என்ன தேற்றும். அதிகாலையில் நான் எத்தனை நாள் அவளுக்கு தெரிஞ்சா அவள் அட்டகாசம் பண்ணுவாள், பைபிளை தூக்கி அடிப்பா, வாசனத்தை கேட்க விட மாட்டா. பெட்டுக்கு அடியில் போய் போர்வையை போற்றி இந்த ஜபத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பாத்ரூமில் ஜபத்தை கேட்டிருக்கிறேன். கிஷோர் பிரதர் ஐயா கால் வர வரைக்கும் காத்து கொண்டு இருப்பேன். கரெக்டான நேரத்தில் 4:30க்கெலாம் கிஷோர் பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், சிஸ்டர் பயப்படாதீங்கன்னு அவரும் எனக்கு தைரியத்தை உண்டு பண்ண சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் அதே போல் 3 வருடங்கள் காலேஜுக்கு படிக்க மாட்டா, செய்ய மாட்டா, காலேஜுக்கு போக மாட்டா. அந்த கருப்பு அட்வொகேட்டு ட்ரெஸ்ஸை போட்டால் என் குழந்தை மயக்க போட்டு விழுந்துருவா, காலேஜுக்கு போக முடியாது. யாரோட ரூபத்தில்னாலும் நான் காலேஜுக்கு தைரியமாக அனுப்புவேன். ஏன்னா என் ஆண்டவர் மகிமை உள்ள தேவன் என் மகளை காலேஜ் கொண்டு வந்து சேர்ப்பார். பஸ் நம்பர் தெரியாது என் மகளுக்கு, கண்ணு தெரியாதபடி பண்ணாங்க மந்திர கட்டுகளால். சோர்வு, எத்தனை நாள் பட்னி கிடந்தா என் மகள். ஆனாலும் எங்கள் வீட்டில் நான் மட்டும் போராடுவேன். என்னால் முடியாத சோற நேரத்தில் ஜூலி சகோதரி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு அழுவேன். நீங்கள் கம்முன்னு உட்காருங்க, நான் ஜெபிக்கிறேன். அந்த நேரத்தில் சிஸ்டர் ஜெபிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதமாக நடத்தி 2 வருடம் 4, 5வது வருடத்தில் ஆண்டவர் அவ்வளோ அட்வொகேட்ன்ற கிராஜுவேஷன் வாங்க கிருபை செய்தார். எவ்வளோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க என் மகள். யாரால முடியும்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் என் மகள். ஆண்டவரோட தேவனோட கர்த்தர் என்னோட கூட இருந்தார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கென்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிப்பேன், தெரியாத இடத்தெல்லாம் ஜெபிப்பேன், எந்தெந்தெல்லாம் நிற்கிறோம் நாங்களாம் ஜெபிப்பேன். ஆனா வேத வசனத்தை தொட மாட்டேன். காலையில என்ன அதிகாலையில சொல்றாங்களோ அந்த வசனத்தை மட்டும் தான் கிச்சன்ல சொல்ல முடியும். எங்கெல்லாம் நினைக்கிறோம் நாங்க சொல்வேன். ஆண்டவரே இன்னைக்கு என் மகளை அற்புதமாக வழி நடத்தி, யாராவ படிக்க கூடாது வெட்கப்பட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவங்க எதிரில் பெரிய ஒரு போஸ்டிங்கான படிப்பை என் மக வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இன்னும் ஹைகோர்ட்ல இருந்து அந்த கிராஜுவேஷன் அட்வொகேட்ன்ற ஒரு பட்டம் நடக்கல, மெசேஜ் வரதுக்காக காத்து கொண்டிருக்கோம். அதையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொடுப்பார். அதே போல இன்னொரு இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன அதே தேவன் அதே வருடத்துல போன செப்டம்பர் மாதத்துல என் கணவருக்கு திடீர்னு வேலை மேல இருந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியதாக இருக்கு. அவர் கொத்தனார் வேலையாக செய்கிறார். அப்போ அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க, யூரின் டீமும் சுத்திக்கிச்சு, ஆப்ரேஷன் ரொம்ப கடினமாக இருக்கும், நீ கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிஹெச்னாலே பயம், அதுக்குள்ளே போக கூட நான் நடுங்குவேன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு பயந்த பிள்ளையாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் உள்ளே போல என் மகன் கூட என் கணவரை அமைச்சிட்டு டாக்டருங்க என்ன செய்கிறாங்களோ செய்துக்கிட்டோம். நான் போய் ஜூலி சகோதரிக்கிட்ட பேசி என் தேவன் பண்ண சொன்னாதான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவேன், இல்லைனா என் கணவரை நான் கொண்டு போவேன் வீட்டுக்குன்னு சொன்னேன்.
ஜூலி சகோதரி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்க 7 மணிக்கு ஃபோனை எடுத்தாங்க. சிஸ்டர் 5 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி ஜெபிங்க, நான் உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த சைன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அங்கே உள்ளே கூப்பிட்றாங்கன்னு எங்கள் பையன் கூப்பிடுறான். அதனால என் தேவன் வார்த்தை வரும் ஒரு மாதிரி காத்திருந்து 10 நிமிஷங்கள் கழிச்சு தான் டாக்டர் கத்தனாலும் கத்தட்டு போயிட்டு சைன் போட்டு தேவன் அற்புதமாக என் கணவரையும் காப்பாற்றி கொடுத்தார். யாருமே கொளுத்து வேலைக்கு போக முடியாது நாங்கள். ஆனால் இப்போ இந்த ஒரு 3-4 மாதமாகலே என் கணவர் அருமையாக வேலைக்கு போகிறார், என் குடும்பத்தை பாதுகாக்கிறார். இந்த குரூப்பில் வந்து எவ்வளோ ஒரு அதிசயங்கள். அதே போல் என் தங்கச்சி, என் தம்பி எல்லாருக்குமாக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார். என் தம்பிக்கு ஒரு 6-7 மாதமாக ரொம்ப பிரச்சனைகள். எப்படி ஆண்டவரே நீர் அவனை வழி நடத்த போறீங்க? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. ஒரு லாரன்ஸ்க்காக எப்படி சகோதரிகள் அழுது வேணாங்களோ அதே போல நான் அழுது ஜெபிக்கிறேன். என் தம்பி வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும், சகோதரிகளை தேடி வரணும். அவனும் என் மகளை போலவே சொந்த பந்தங்களால மந்திர கட்டுக்குள்ள இருக்கிறான். அவனையும் தேவனாகிய கர்த்தர் எப்படி என் மகளை விடுவித்தாரோ மந்திர கட்டுகள்ல இருந்து. ஆனா அவன் பொல்லாத ஒரு குடும்பத்துல, அவங்க மனைவியோட குடும்பத்துல சிக்கி இருக்கிறான். மந்திர கட்டுகள் உள்ள குடும்பத்துல அந்த குடும்பத்தையும் விட்டு வர என் தேவன் என் தம்பியும் விசுவாசத்தோடு கொண்டு வந்து சகோதரிகள் கிட்ட சேர்க்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, எல்லாருக்கும் மகிமை உண்டாவதாக. என் பிள்ளை இப்போ பிடெக் ஐடி 4th இயர் படிக்கிறான். அவனுக்காகவும் நான் அடுத்த வருஷம் ப்ரேயரில் கலந்து கொண்டு அவனும் கிராஜுவேஷன் வாங்க கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச ஒவ்வொரு பாஸ்டர் ஐயாங்களுக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஜூலி சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம மருத்துவர்கள் கூட பேசுங்க. ஆனால் சகோதரி சொன்ன வார்த்தை ஒன்றும் கரெக்டாக நடக்குங்க. என் மகளுக்கு சத்துருவின் போராட்டம் மந்திர கட்டுகள் சொன்ன ஒரே வார்த்தை டாக்டருங்க இல்லைங்க, ஜூலி சகோதரி தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதல், சொந்த பத்தம் இல்லைங்க, சகோதரி மட்டும் தாங்க. இந்த சாட்சி அற்புதத்தோடு என்னை கொண்டு வந்து சேர்த்து எல்லாவற்றிலும் 2 வருஷமாக சிஸ்டர் கூப்பிடுறாங்க. ஆனால் என்னால் வர முடியல. தேவன் ஆசைப்பட்டார் என் மகளை ஒரு பெரிய